வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு டே 8ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில சீக்கிரமா எழுந்தாச்சு. காலையில 4:00க்கு. அண்ட் எப்படி காலையில சீக்கிரமா எழுந்துறதுன்னு கேட்குறீங்க. ஒரு நாள் சீக்கிரமா எழுந்துங்க. அடுத்த நாள் நைட்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீக்கிரமா தூக்கம் வரும். அப்படியே அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் அலாரத்தை உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா எழுந்து போய் எடுக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ பக்கத்துலேயே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவீங்க. அதனால சொல்கிறேன். அண்ட் கொஞ்சமாக வார்மாக வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கால் இன்னும் சரியாகலை. அந்த எக்ஸசைஸ் பண்ணால் செம்மையாக பெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, வாக்கிங் மட்டும் கொஞ்சம் மைல்டாக நடக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நடந்துட்டு தான் இருக்கேன். என்னோடய உடம்பு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இடிச்சுக்கிட்டாலே உடனே வந்து ரத்தம் கட்டிக்கும் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸாக இடித்ததுனால அது கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஸோ நானும் டெய்லியும் வந்து ஐஸ் வச்சு கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் காலையில் வாக்கிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறது, அதாவது இன்றைக்கி போடுறத முன்னாடி நாள் உட்காந்துட்டு அந்த தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருப்பேன். அண்ட் உள்ளே தூங்குவாங்க. ஸோ அதனால் உள்ளார எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் வெளியே என்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அந்த வேலை எல்லாமே பார்த்துப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கணும், செடியெலாம் தண்ணி ஊற்றிட்டு, அண்ட் வெள்ளிக்கிழமை கலர் கோலம் போடணும். இந்த மாதிரி வேலைலாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற நேரம் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் மெசேஜஸ் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி தான் ஃபர்ஸ்ட்டு குடிப்பேன். அது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இது நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்கள்ல, பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி, அதை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். அண்ட் தண்ணி குடிச்சிருக்கும் போது கரெக்டாக ஒரு 6:30க்கெலாம் சன் வந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போலாம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வெளிச்சம் அதிகமாக வந்துடும். 5:00க்குலாம் நல்லா வானம் வெளிச்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த சம்மர் டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே சன் வர ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் செடிக்கெலாம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே 2 நாளும் கலர் கோலம் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னென்னா கலர் கோலம் வந்து சின்னதாக போட்டால் தனியாக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவள் வந்து பெருசாக போடுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாள். எழுந்து வந்து கூட என்கிட்ட அதுதான் சொல்லிட்டு போனான். ஸோ சின்னதாக வேண்டாமா, கொஞ்சம் பெருசாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நமக்கு பிடிச்ச விஷயம் அதை நம்ம பண்ணும்போது நல்லாவே இருக்கும். எப்பயுமே அது ஒரு விஷயத்தை பிடிச்சு பண்ணோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா எது பண்ணாலும் நமக்கு அது வந்து நல்லா இருக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே அதில் நல்லா க்ரோத் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிடிக்காமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகவே ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுன்னு ஃபஸ்ட்டு தேடுங்க. அண்ட் எல்லோரும் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ சின்னதாக உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை எழுதி வைங்க. அது எழுதி வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சின்னதாக தான் இருக்கும். இப்போ இந்த துளசி மாடம் கூட நான் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு பொருள் தான். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், இது வாங்குறதுக்கு கூட நம்ம யோசித்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் வாங்கினது. இந்த பெல் வாங்கினது இதெல்லாமே அதுக்கப்புறமா வாங்கினது தான். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் காலையில் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு துணிலாம் துவைச்சாச்சு. அண்ட் சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரொட்டீன் வந்து அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் பெருசாக எடுக்கவே இல்லை. இது வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதை நான் இது கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlog எடுக்கும்போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது முன்னாடி போடணும்னு வச்சுருந்தேன். பட் ஆனால் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த vlog கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அண்ட் காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பிட்டோம். எங்களுக்கு எப்படின்னா என்றைக்கெலாம் மீன் கிடைக்காதோ, என்றைக்கெலாம் அது வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குமோ அன்றைக்கி தான் எங்களுக்கு அது சாப்பிட்ணுமே தோணும். எத்தனை பேருக்கு அப்படின்னு தெரியாது. எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து வேண்டான்னு சொல்லிவிடுவேன். எனக்கு வேணாம், மீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். என்றைக்கு மீனே இல்லையோ, கடலுக்கே போயிருக்கவே மாட்டாங்க, அன்றைக்கி தான் வந்து எனக்கு மீன் சாப்பிடணும் போல் இருக்கும். சரி, ஓகே, மீன் குழம்பு தனியாக அவங்க அப்பா வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். பாப்பா வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த இடத்துல எப்போ வந்தாலும் ஃபிஷ் வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக எப்பயோ ஒரு ரைனி சீசன் அப்போ இந்த vlog ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் போனோம். அதே ஃபிஷ் தான் இருந்துச்சு. அது என்னவோ தெரியல. சரி, ஓகே, டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டோம். அண்ட் 300 rupeesக்கு அந்த 5 மீன், அந்த மேலே இருக்குது பாருங்களேன், மேலே 5 வச்சுருக்காங்களே அந்த 5 மீன். அதுக்கப்புறம் அங்கேயே கொடுத்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மீலே வந்து நல்லா ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் அதை தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெருசாக இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற ஒரு ஃபிஷ்ஷு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ரைஸ், அது கூட வந்து எக்கு அண்ட் முருங்கைக்கீரை.
அண்ட் மீன் குழம்போட முருங்கைக்கீரை காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கும்பம் சோறு கொடுப்பாங்க, அது எங்கெல்லாம் கொடுப்பாங்க, சாமிக்கு கூழ்லாம் ஊற்றிட்டு நைட்டில் கொடுப்பாங்க. அதில் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, கீரை எல்லாமே பெரட்டி ஒரு பால் மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முடிச்சுட்டு வரும்போதே எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இளநீர் தேங்காவோடு சேர்த்து வாங்கிக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் அரிசி வாஷ் பண்ணுற தண்ணியில் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டேன், புளி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் வரும்போதே பாப்பாவுக்கு வாட்டர் மெலான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். சரின்ட்டு அவளை கொஞ்சம் நேரம் அதை கொடுத்து உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற வேலை எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். அவள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாள், இல்லைனா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். ஃபிஷ் ஃப்ரைக்கு கொஞ்சமாக குழம்பு தூள், காரத்தூள், கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டேன், எக்கும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இதெல்லாமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. அண்ட் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அது ஒரு பக்கம். அண்ட் இதை கூட லெமன் ஜூஸ் போட்டு இதை நல்லா பரட்டி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். கடைசியாக ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஓகே தான். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக காரத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. அது ஒரு பக்கம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் புளியை கரைச்சி அதில் பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை அண்ட் குழம்பு தூள் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதான். இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிட வேண்டியதான். சில பேர் புளி தனியாக ஊற்றுவாங்க, தூள் தனியாக போடுவாங்க. இங்கெல்லாம் வந்து புளி, தக்காளி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தூளோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கை விட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஊற்றுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகா போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நான் கீரை ரெடி பண்ண போகிறேன். எனக்கு கீரையில் வெங்காயம் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெங்காயம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் போட்டுட்டேன். மாங்காய் மட்டும் அரிஞ்சு தனியாக வச்சுருக்கேன். கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து இல்லைனா கரைஞ்சி போயிடும். நான் வந்து ஒட்டு மாங்காய் ஆட் பண்ணேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் சமைச்சிட்டு இருந்தேன். தன்யா அவங்க அப்பா வந்து வெளியே தன்யா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட யாராவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க அப்பா மட்டும் கூட இருந்தால் போதும், நம்ம தேவையே கிடையாது. நான் வெளியே போனால் கூட அவ்வளோ ஓகே, ஆனால் அவங்க அப்பா வந்து கூட இருக்கணும். இப்போல்லாம் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு லீவ் இல்லையா, எப்போ லீவ் விடுவாங்கன்னு அந்த கொஷினை கேட்டுகிட்டே இருக்கா. வந்துடுவேம்மா, காலைல போயிட்டு நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஏன்னா அவளுக்கு லீவ் இருக்கும்போது அவங்க அப்பாவும் வீட்டில் இருக்கணும், அவள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடணும். அதுதான் அவளோட மைண்ட் செட். அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு. அது அப்போ தான் நான் வந்து மாங்காவும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு திக்காகணும், அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் லாஸ்ட்டாக ஒரு விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 2000 rupees சொன்னாங்க. நாங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு அண்ணங்கிட்ட வாங்கணும், நார்த் இந்தியன் ஒருத்தர்கிட்ட வாங்கினோம். 2500 சொன்னாங்க. நான் வந்து 1000 rupees அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1200 தண்ணி அவங்க அப்பா வந்து சரி நல்லா இருக்குது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1200 rupeesக்கு நாங்கள் இதை வாங்கினோம். இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. நல்ல பெரிய நல்லா பெருசாக தான் இருந்தது. நான் கூட சின்னதாக இருக்குமோன்னு நினச்சேன். நல்லா பெருசாக இருந்தது. இதிலே உட்காந்து ஒரு 6-7 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா பெருசாக தான் இருந்தது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து வெளியே வந்து ஒரு டைனிங் மாதிரி ரெடி பண்ணணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் டைனிங் டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது, கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால சரி ஓகே அப்படியே டக்குன்னு இந்த மேட்டை வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணி உட்காந்து சாப்பிட வேண்டியதான். எனக்கு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து அது நல்லாயிருக்கும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. ஸோ இன்னும் நிறையா பேரோட உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அது அந்த டைம் செம்ம வெயில், எங்களுக்கு அனல் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் தன்யஸ்ரீ தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வைப்பேன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த அம்மாவுக்கு ஆயா வீட்டில் போய் சாப்பிட வராங்க. இது உனக்கு சின்ன தட்டு. சரி அதை எடுத்துருங்க. அம்மா உனக்கு வைக்கிறேன்.
இந்த குழம்பு ஊற்றிக்கோங்க. டிஷ்யூ எடுத்து கொடுக்காதீட்ட. தொட. தன்யா மேங்கோ எப்படி இருக்கு? படம் நடிக்க போறியா? படம் நடிக்க போறியா? ஆக்சுவலாக அந்த சீனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாப்பா ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, அந்த மேங்கோ வந்து நல்லா இனிப்பாக இருந்தது, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா. சரி நான் வீடியோ எடுக்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவள் சாப்பிட்டுட்டு அந்த ரியாக்ஷன் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருந்தா. ஸோ அதை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சீரியஸாகவே அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நாளைக்கு என்ன தேவையோ அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் 2 ஃபிக்கு, அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு ஹேர் பேக்லாம் போடுறதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடி நாளே நாளைக்கு என்னன்றதை பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஒரு டேவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் க்ளீனிங் வேலை அண்ட் வீடை பெருக்கிறது, துடைக்கிறது, ஸோ வீடு எங்கேயாச்சும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போவே ஒரு துணி எடுத்து நீங்கள் துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் முன்னாடியே பண்ணிங்கன்னா அப்பப்போ பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு எப்பயுமே க்ளீனாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ நேற்று நிறையா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் நான் பேசினேன். ஸோ அதில் சீரியஸாகவே ஒருத்தவங்க என்கிட்ட நேற்று பேசினாங்க. அவங்க கூட பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சீரியஸாகவே ரொம்ப நேரம் பேசணும், ஒரு 1/2 hour வரைக்கும் பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த யாருன்னே தெரியாது, அவங்க என்னன்னே தெரியாமல் அந்த லவ் இருக்குல்ல, அது சூப்பராக இருந்தது. சீரியஸாகவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட பேசினது. அண்ட் அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த என் குரூப்பில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து யாரோ அப்படின்னு இல்லாமல் ஸோ அந்த பாண்டிங் வந்து சூப்பராக இருக்குது. சீரியஸாகவே எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தால் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்ம 20K வந்து ரீச் பண்ணிட்டோம். அதுக்கும் மெயின் ரீசன் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் ஆனால் மறந்துட்டேன். அதனால் ஸோ திரும்பவும் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்டு நைட்டு வந்து கொஞ்சம் வந்து மல்லாட்டைனா பீனட்ஸ், கொஞ்சம் ரா பீனட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அதை வேக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுறதுக்கு வெந்தயமும் பச்சை பயிரும் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவ்வளோதான். ஸோ கிச்சன் எல்லாத்தையும் இருந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இன்றைக்கான ரொட்டீன் வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுடுவேன். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதை ஒரு பக்கம் ட்ரேயில் அடுக்கி வச்சுட்டேன். அண்ட் மீஷோவில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டா பிறகு நான் ரிவ்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வாங்கின உடனே கொடுக்கறத விட வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.